நம்ம கிளாஸ் ரூம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். அதை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி நம்மளுடைய ரைட்டிங்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நாம் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம். Once a writer knows the difference between the three sentence types, simple, compound and complex, it is possible to write with the sentence variety. Sentence variety helps make your writing more interesting. ஒரு ரைட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவருடைய ரைட்டிங்லேயும் அதை யூஸ் பண்ண கற்றுருக்கணும். அப்போ தான் அவருடைய ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே அதை ரீடர்ஸ்க்கு ரொம்பவே ரீட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அப்படிங்கிறத அந்த இன்ட்ரோடக்ஷனோட நம்ம டாபிக்ல போவோம். The first one, simple sentence. What is simple sentence? Simple sentence contains a subject and a verb. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் கட்டாயம் இருக்கும். அதே போல் வேர்ப் ஒன்று கம்பல்சரி இருக்கணும். இட் எக்ஸ்பிரஸ் எ சிங்கிள் கம்ப்ளீட் தாட். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக கம்ப்ளீட் சென்ஸ் ஆஃப் மீனிங்கை கொடுக்கும் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் எனி அதர் சென்டென்ஸ். எந்த ஒரு சென்டென்ஸ் தான் மீனிங் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது இண்டிவிஜுவலாகவே மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். A simple sentence is a single independent class. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அது சிங்கிள் இண்டிபெண்ட்டாக இருக்கும். சுதந்திரமாக அது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக மீனிங் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் கிளாஸ், இதில் சிம்பிள் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கிளாஸ் கட்டாயம் இருக்கணும். இண்டிபெண்டாக மெயின் கிளாஸ் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சென்டென்ஸ் இண்டிவிஜுவலாக மீனிங் கொடுக்குதோ அதை தான் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் அப்படிம்பாங்க. இந்த சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் கேட்டகரியில் தான் வரும். இது கூட நமக்கு ப்ரேஸ் வரலாம், வராமலும் போகலாம். வாட் இஸ் ப்ரேஸ்? ப்ரேஸ் இஸ் a group of words that gives some meaning. பார்த்தீங்கன்னா ப்ரேஸுங்கிறத குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் gives some meaning. அது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த ப்ரேஸ் does not contains a verb. வேர்ப் ஃபார்ம் அதில் இருக்காது. பட்டு கிளாஸை பொறுத்த வரைக்கும் வேர்ப் ஃபார்ம் இருக்கும். ஃப்ரேஸை பொறுத்த வரைக்கும் வேர்ப் அப்படிங்கிறது இருக்காது. தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் சென்டென்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹியர் த கேட் இஸ் அ சப்ஜெக்ட், கிரப்ட் இஸ் அ வேர்ப், த்ரூ த டார்க் ஹவுஸ் இஸ் ஆன் அட்ஜென்டிவ், அர்ஜென்ட். இதில் அந்த கேட் கிரப்ட் அப்படிங்கிறது என்டர் ஆகி உள்ளே போகுது. த்ரூ த டார்க் ஹவுஸ், அந்த டார்க் ஹவுஸ்க்குள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப். இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக வி கேன் ஐடென்டிஃபை இட். இதில் அந்த கேட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கிரப்ட் அப்படிங்கிறது வேர்ப். இது கூடவே நமக்கு இண்டிவிஜுவலாக இதைத்தான் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது, இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இண்டிவிஜுவலாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா மீனிங் கொடுக்குது, எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல். த்ரூ த டார்க் ஹவுஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. பட் அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதே போல் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த வேரி ஹவுஸ் வாட்ச்டு ஃப்ரம் த அண்டர்நெத் ஆன் அப்டர்ன்டு cereal பாக்ஸ். த வேரி ஹவுஸ் இஸ் அ சப்ஜெக்ட், வாட்ச்டு இஸ் அ வேர்ப், ஃப்ரம் அண்டர்நெத் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ரெண்டுமே நமக்கு வந்துருச்சு. இண்டிவிஜுவலாக இது மீனிங் கொடுக்கறனால இதுவும் சிம்பிள் சென்டென்ஸ். The predatory cat is a subject, stopped is a verb, stopped and surveyed ரெண்டு verb, two verb. Here the two verbs combined the conjunction word and. ரெண்டு verb பார்த்தீங்கன்னா நாம் இதில் கம்பைன் பண்ணலாம், and யூஸ் பண்ணி. இல்லை ரெண்டு verb பார்த்தீங்கன்னா மெயின் verb-ஆகவே யூஸ் பண்ண முடியும், and யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி. லைக் டூ சப்ஜெக்டை நம்ம and யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணுறோம். இது இண்டிவிஜுவலாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா மீனிங் கொடுக்குது. பட் ஹியர் இஸ் his surroundings is a object. Next, the mouse is a subject, daughter is a verb, for safety of the nearly invisible hole under the cabinet. Under the cabinet only adjoint. For the safety, the mouse daughter for safety of the nearly invisible hole under the cabinet. இதில் subject verb ரெண்டுமே இண்டிவிஜுவலாக நமக்கு மீனிங் கொடுக்கறனால is a simple sentence. Move on. Next, compound sentence. Compound sentence அப்படின்னா நமக்கு we have two main class.
ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கிளாஸ் வரணும், அதுக்கு அடுத்தது ஒரு கன்ஜெக்ஷன் வரணும், அடுத்து ஒரு மெயின் கிளாஸ் வரணும். இதை பிரித்தோம்னா ரெண்டு மெயின் கிளாஸும் இண்டிவிஜுவலாக நமக்கு மீனிங் கொடுத்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பவுண்ட் சென்டென்ஸ். கன்ஜெக்ஷன் வேர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அந்த கன்ஜெக்ஷன் வேர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னா ஃபார், அண்ட், இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பட், ஆர், எட், ஷோ. இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபேன் பாய்ஸ். ஒவ்வொரு இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நமக்கு எடுத்து ஒரு நியூ வேர்டை க்ரியேட் பண்ணி மெமரியில் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கு. ஃபேன் பாய்ஸ் அப்படின்னா F stands for for, A stands for and, N stands for not, B stands for but, O stands for or, Y stands for yet, S stands for show. அவ்வளோதான். காம்பவுண்ட் சென்டென்ஸ். A compound sentence contains two independent class. நான் சொன்ன மாதிரி ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும் combined with conjunctions. Conjunctions for, and, not, but, or, and, yet, show joins the independent class. Hence the conjunctions spell fan boys. The conjunction used can impact the meaning of the sentence. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸினுடைய மீனிங்கை இம்பேக்ட் பண்ணும், அதில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனுடைய மீனிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. நாட் ஓன்லி கம்பைன், அதில் வந்து மீனிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதனுடைய எக்ஸாம்பிள் ஹியர் த கேட் இஸ் அ சப்ஜெக்ட், வாஸ் இஸ் அ verb, unsuccessful in his attempt to catch the mouse. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மெயின் கிளாஸ், கேட்ச் த மவுஸ் வரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். ஹியர் அண்ட் இஸ் அ கன்ஜெக்ஷன். செகண்ட் வரக்கூடிய இந்த த மவுஸ் வாஸ் ஈக்குவலி ஆஸ் அன்லக்கி இன் இஸ் அட்டெம்ப்ட் டு கெட் அ சீஸ். லைக் இது வரைக்குமே இது ஒரு மெயின் கிளாஸ். இண்டிவிஜுவலாக பார்த்தாலும் நமக்கு மீனிங் கிடைக்கும், ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம கன்ஜெக்ஷனோட அண்டு யூஸ் பண்ணி பார்த்தாலும் நமக்கு மீனிங் கிடைக்கும். அண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இந்த கன்ஜெக்ஷன் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக அண்டு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், த டாக் ஹேட் வாட்ச்டு ஆல் ஆஃப் திஸ். அது ஹியர் இஸ் அ ஒன் மெயின் கிளாஸ். பட்ங்கிற கன்ஜெக்ஷன் வேர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? கான்ட்ராஸ்ட் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணோம். ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ்க்கு ஆப்போசிட் மீனிங்கில் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், த டாக் ஹேட் வாட்ச்டு ஆல் ஆஃப் திஸ், எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தது. பட் ஆனால் he had refused to become involved. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிறதுக்கு பயப்படுது, மறுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆர் கான்ட்ராஸ்ட் சென்டென்ஸ். இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். ரெண்டு மெயின் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு கம்பைன்டு வித் கன்ஜெக்ஷன் வேர்ட். தேர்ட் ஒன், த மவுஸ் could wait until dark is a one main class. Or is a conjunction word. He could risk a daylight raid on the pantry. Here is another one main class combined with or. Or அப்படின்னா நமக்கு மீனிங் இதில் வந்து அல்லது இது பண்ணணும், ஒன்று டார்க்கில் பண்ணணும், இல்லைன்னா டே நைட்டில் பண்ணணும், இல்லை என்றால் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அன்லெஸ் ஈக்குவல் டு அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அன்லெஸ் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அதர்வைஸ் வந்து கம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இவ்வளோதான். Next example, the cat usually slept during the day. That's a one main class. Yet also used in contrast sentence like but. Curiosity killed him at the corner of the kitchen. Here is another one main class. There are two main class combined with the conjunction is called a compound sentence. Move on next. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ் ப்ளஸ் ஒன் சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ் ஆல்வேஸ் பிகின் வித் சபார்டினேட் கன்ஜெக்ஷன். சபார்டினேட் கன்ஜெக்ஷனில் நமக்கு பிகின் ஆகும். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிடுறோம். இதில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துருவோம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஜாயின்டு பை ஒன் ஆர் மோர் டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கிளாஸ் சார்ந்து இருக்கும். எதை சார்ந்து? இந்த சபார்டினேட் கிளாஸ் எதை சார்ந்து இருக்குன்னா இந்த மெயின் கிளாஸை கம்பைன் ஆகி வந்திருக்கும். இது இண்டிவிஜுவலாக மீனிங் கொடுக்காது, இது இண்டிவிஜுவலாக மீனிங் கொடுக்கும். அப்போ இதுக்கு மீனிங் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இந்த மெயின் கிளாஸ் வந்தால் மட்டும்தான் அதுக்கு மீனிங் கம்ப்ளீட் ஆகணும். இதில் நாம் எழுதக்கூடிய லீவ் லெட்டர் மாதிரி தான். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், I am unable to attend the class. I am unable to attend the class is a main class. As I am suffering from fever. உடம்பு சரியில்லாத காரணத்தினால என்ன நடந்தது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சபார்டினேட் கிளாஸ். அப்போ மெயின் கிளாஸ் ஒன்று வந்து ஆகணும். அப்படி வந்தால் தான் அது மீனிங் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட்,
A subordinating conjunctions begins the dependent clause. இதில் வந்து பார்த்தீங்கன்னா subordinate conjunctions வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகின்ஸ் த டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு முன்னாடி பிகின் ஆகும். ஒரு டிபெண்டன்ட் கிளாஸில் வந்து சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பிகின் ஆச்சு அப்படின்னா அது வந்து சபார்டினேட் கிளாஸாக மாறிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டடிடு வெல் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபார்டினேட் கன்ஜெக்ஷன் இப்போ தோ யூஸ் பண்ணலாம். தோ ஐ ஸ்டடிடு வெல், நான் நல்லா படிச்சிருந்தாலும் கூட அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அப்போ அது மீனிங் கம்ப்ளீட் ஆகுனா ஐ டிடென்ட் கெட் பாஸ் மார்க், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ், இது சபார்டினேட் கிளாஸ். அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். A dependent clause that begins the sentence must be followed by a comma. இதில் வந்து பார்த்தீங்கன்னா dependent clause வந்து பார்த்தீங்கன்னா begins a sentence must be followed by a comma. dependent clause முன்னாடி வந்தது அப்படின்னா that means a subordinate clause முன்னாடி வந்தது அப்படின்னா அது வந்து முடிஞ்ச உடனே ஒரு கமா போட்டு அடுத்து வந்து மெயின் கிளாஸை நாம் கொடுக்கணும். கமா யூஸ் பண்ணி அடுத்து மெயின் கிளாஸை நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். A dependent clause has a subject and a verb, but it does not make a sense on its own. ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் இருந்தாலும் கூட அது இண்டிவிஜுவலாக நமக்கு வந்து மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணாது. அப்போ வந்து அது கூட மெயின் கிளாஸ் வந்தால் மட்டும்தான் மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணும். அதற்கான சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் என்னென்ன சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆஃப்டர் பிறகு, ஆல்தோ இருந்தால் போதிலும் கூட, ஆஸ் ஃபார் தட் ரீசன், இன் ஆர்டர் தட், அட்லீஸ்ட், நவ் தட், வென்எவர், வைல், பிஃபோர், ஈவன் தோ, ஹவு, இஃப், இன், ஆஸ் மச், whenever, whereas, as though, because, even if, though, until, unless, as if, as long as much as soon, since, so that, that. These are all mainly used subordinating conjunctions. Example: after he gave it some thought, the mouse decided to wait until later for this trek. Trek means walk. Here, after is a subordinating conjunctions. He gave it some thought is a one main class வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கன்ஜெக்ஷனில் பிகின் ஆகிறதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ்னு சொல்லக்கூடாது, இதை வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் டிசைடட் டு வெயிட் அண்டில் த லேட்டர் ஃபார் திஸ் ட்ரெக், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெயின் கிளாஸ். அப்போ இதனுடைய மீனிங் ஆஃப்டர் ஹி கேவ் இட் சம் தாட், அது வந்து கொடுத்த ஒரு சில தாட்ஸை கொடுத்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்னா பிறகு, the mouse decided to wait until later for this trick, அது விரும்புவது மட்டும்தான் இதனுடைய மீனிங் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட், the cat fell asleep on the warm kitchen. வார்ம் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தூங்கிடுச்சு, இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். because is a subordinating conjunction. He was deprived of sleep the night before, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு subordinate clause. Like when is a subordinate conjunctions, when the mouse heard the soft snoring of his sleeping nemesis, he secured to pantry and grabbed enough food for a week. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வர்றது சபார்டினேட் கிளாஸ், செகண்ட் வர்றது மெயின் கிளாஸ். லைக் அடுத்து the dedicated feline Shlock keeps his nightly vigil, இது வந்து மெயின் கிளாஸ். அடுத்து even though is a subordinate conjunctions. Foresighted mouse will not be venturing out this week is a subordinate class. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இதனுடைய subordinate class and main class. So next one, compound complex sentences. We have the four types of sentence: simple sentence, compound sentence, complex sentence and compound complex sentence. A compound complex sentence is இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா compound complex sentence வந்து நமக்கு வந்து two subordinate class இருக்கணும் ப்ளஸ் ஒன் மெயின் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரணும், கட்டாயம் வரணும். டூ சபார்டினேட் கிளாஸ் அண்டு ஒன் மெயின் கிளாஸ். ஒன் சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் கட்டாயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கன்ஜெக்ஷன் கட்டாயம் இருக்கணும். அதை தான் இதில் வந்து டெஃபினேஷனில் கொடுத்துருப்பாங்க. A compound complex sentence is a sentence that has at least two independent class and at least one dependent class. Sorry, இதில் வந்து நம்ம மாற்றி சொல்லிட்டோம். இதில் வந்து டூ இண்டிபெண்ட் கிளாஸ், that means two main class and one subordinate class. Independent is a main class, dependent is a subordinate class. The same subordinating conjunctions are used to introduce the dependent class.
இதில் வந்து இந்த சேம் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு இன்ட்ரடியூஸ் த டிபெண்டன்ட் கிளாஸ். அந்த டிபெண்டன்ட் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கன்ஜெக்ஷன்ஸ் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேம் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் தட் மீன்ஸ் காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த கன்ஜெக்ஷன் வேர்டு ஃபேன் பாய்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஆர் யூஸ்டு ஃபார் ஜாயினிங் த இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதில் வந்து 2 மெயின் கிளாஸை நாம் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஃபேன் பாய்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அதே போல் சபார்டினேட்டிங் கிளாஸை பிகின்ஸ் வித் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸை பிகின் ஆகணும். அவ்வளோதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. 2 மெயின் கிளாஸு 1 சபார்டினேட் கிளாஸ் கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறத இது நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான எக்ஸாம்பிள் ஹியர் ஆஃப்டர் த 2 adversaries had spent years playing this cat and the mouse game. Here after is a subordinating conjunctions. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் கமா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சபார்டினேட் கிளாஸ். அடுத்து வந்து they were joined by their children is a main class and is a conjunction word. They fun continued the fun continued is another one main class. 2 main class combined with and 1 subordinate class begin with after here, so it's called a compound complex sentence. ஏன் இதை வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுங்கிறாங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸும் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸும் நமக்கு இருக்கிறனால இதை வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படிங்க. நெக்ஸ்ட் ஈவன் தோ இதுவும் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கிளாஸ். த கேட் அண்ட் மவுஸ் வேர் ரேதர் fond of one another is a main class and is a conjunction word. Neither wanted is another one main class. This game was begun thousands of years ago is a one main class and is a conjunction word. It will continue far into the future is another one main class. As other cats, as is a subordinate conjunction. This is called a subordinate class. Like or test yourself simple compound complex or compound complex sentence. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். இருக்கக்கூடிய சென்டென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். ஒவ்வொரு சென்டென்ஸும் என்னென்ன டைப்பில் இருக்குது, சிம்பிள் சென்டென்ஸா, காம்பவுண்ட் சென்டென்ஸா, இல்லை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இதை உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.